நம்ம இப்போ 2025 இருக்கோம். ஆனால் ஜப்பான்காரங்க மட்டும் 2050 என்ன டெக்னாலஜி இருக்குமோ அந்த டெக்னாலஜியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹிரோஷிமா நாகசாகி குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்ப சிஸ்டமாக இருக்கணும், ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாகவே இருந்தாங்க. ஹிரோஷிமா நாகசாகி குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மண்ணில் ஒரு புழு கூட முளைக்காது அப்படின்ட்டு ரிப்போர்ட் சொல்லுச்சு. ஆனால் ஜப்பான்காரங்க கொஞ்சம் கூட மனசு தளர விடாம கப்பலில் விவசாயம் பண்ணி சாதிச்சு காமிச்சாங்க. அவங்க கொண்டு வந்த சிஸ்டம் எல்லாம் இப்போ எந்த அளவுக்கு உலகத்தை வியக்க வைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஜப்பானில் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டுமே அப்படின்னு தனியான ஒரு பேங்க் இருக்கான். இங்கே பேரண்ட்ஸ் யாருமே அலௌடு கிடையாது, கிட்ஸ் மட்டும்தான் அலௌடு. அவங்களுடைய பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்றத குழந்தையிலேருந்தே சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக கிட்ஸுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே கிட்ஸு அவங்களாகவே போய் அவங்களாவே டெபாசிட் பண்ணலாம், அவங்களாவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே பேரண்ட்ஸ் அலௌடு கிடையாது. ஜப்பானில் ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பாத்ரூம் மற்றும் கிளாஸ் ரூமை அவங்களே தான் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிக்கணுமா. ஏன்னா சுத்தம்னா என்ன அப்படின்றத குழந்தையிலேருந்தே பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சிஸ்டமை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் டிசிப்ளின் அதை வந்து ஸ்கூலிங்லேருந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்களாம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவையானது படிப்பு, அதை விட ரொம்ப முக்கியமானது டிசிப்ளின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஜப்பானிய அரசாங்கம் ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் நல்லா சொல்லி கொடுத்துட்டு வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஜப்பானுக்கு போனால் கூட தெரியாதனமாக உங்கள் பர்ஸை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா அடுத்த நாள் நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்குற வரையும் அந்த பர்ஸு அப்படியே இருக்கும், யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலிங்லேருந்தே அவங்க டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறதுனால குழந்தைங்க தானே வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க. அதனால அங்கே திருட்டு அப்படிங்கிற ஒரு சம்பவமே அந்த அளவுக்கு மேஜராக நடக்காது. ஜப்பானில் உள்ள மக்கள் எவ்வளோ இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஜப்பானில் சாதாரண விவசாயிகள் கூட அவங்களுடைய கை திறமையும் அவங்களுடைய அறிவையும் அந்த விவசாயத்தில் காட்டுவாங்களாம். பாருங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்கள இன்னோவேட்டிவா திங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி இன்னோவேட்டிவா திங்க் பண்ற ஜப்பான் மக்கள் எதெல்லாம் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டுல சாதாரணமா டெய்லி செய்யற ஒர்க் ரொட்டீன்ல கூட அவங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்காங்களாம். ஏன்னா அவங்க சாதாரணமா வீட்டுல உள்ள பொருட்களை அடுக்கி வைக்கிறது கூட ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டத்தோட பேர் தான் 5S. இதை கண்டுபிடிச்சவங்க வந்து தக்காசி ஒசாடா. கண்டுபிடிச்சவங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா நாட்டிலுமே இதை ஒரு ரொட்டீனா தான் ஃபாலோ பண்றாங்க. இதை எப்படி தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா, அதாவது இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ப்ராப்பரா ஒரு ஸ்கெடியூல் மாதிரி கொண்டு வந்தாங்க வந்து தக்காசி ஒசாடா சான். சான் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ஒருத்தங்களை மரியாதையா கூப்பிடுற விதமா திரு அல்லது திருமதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஜாப்பனீஸ்ல சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சான் அப்படின்னா ரொம்பவே மரியாதைக்குரிய வார்த்தை. ஸோ 5S கண்டுபிடிச்சு அதை ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணவங்க வந்து தக்காசி ஒசாடா சான். என்னடா 5S அப்படின்னு சொல்கிறாலே 5S என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பேர் மட்டும்தாங்க கொஞ்சம் வித்தியாசமாக ஜாப்பனீஸில் இருக்கும். மற்றபடி அதில் உள்ள செயல்முறைகள், அதில் எப்படி பண்ணுறாங்க, அது எல்லாமே நம்மளோட டெய்லி ஒர்க் ரொட்டீனாக தான் இருக்கும். 5S அப்படின்னா 5S, அதாவது அந்த 5 வார்த்தையிலையுமே முதல் எழுத்து S அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால அதோட பேர் 5S. சரி, அந்த 5S என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் S சேரி, செய்தோன், செய்சோ, சேகேட்சு மற்றும் சிட்சுகே. இதுதான் அந்த 5S. என்னோட ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்குல்ல? கவலைப்படாதீங்க, நான் இப்ப தமிழ்லையும் சொல்றேன். அதாவது வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், சுத்தப்படுத்துதல், நிலைப்படுத்துதல் மற்றும் வழக்கப்படுத்துதல். இதுதான் அந்த 5S. ஃபர்ஸ்ட் சேரி அப்படின்னா என்னன்னு பார்த்தலாமா? இதெல்லாம் வேற எதுவும் இல்லைங்க, நம்ம டெய்லி நம்ம வீடை கிளீன் பண்ணல எடுத்து குப்பைகளை டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுதான் 1S. ஆமாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேர் மட்டும்தான் கொஞ்சமே வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் உள்ள செயல்முறைகள் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒர்க் ரொட்டீனாக மட்டும்தான் இருக்கும். டிஸ்போஸ் பண்ணுறதுனா என்னது? டெய்லி கிளீன் பண்ணல வீடை பெருப்போம், இல்லை வேற ஏதாவது அடுக்கி வைப்போம். அதில் தேவையில்லாத பொருட்களை தூக்கி குப்பையில் போடுவோம்ல, அதுதானே அப்படின்னு கேட்குறீங்க? ஆமாம், நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஆனால் ஜாப்பனீஸ் மக்கள் அதுக்குன்னே ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இவங்க 3 விதமா டிஸ்போஸ் பண்ணுவாங்களாம். அந்த 3 மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் டேக் ஏரியா, லாங் டர்ம் ஸ்டோரேஜ் ஏரியா மற்றும் வேல்யூடு. ஃபர்ஸ்ட் ரெட் டேக் மெத்தட்னா என்னன்னு பார்த்தலாம். நம்ம வந்து ஒரு பொருளை தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து யாருக்கு தேவையில்லை, எப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் அடுத்தவங்களுக்கு தேவைப்படுற பொருளை போய் ரெட் டேக் ஏரியால போடுவாங்களாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்து ஒரு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா இருந்தா நம்ம புக்ஸ் எல்லாமே நம்ம கீழே போடாம அவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே ரெட் டேக் ஏரியால கொண்டு போய் வைக்கணும். அதாவது அந்த பொருள் வந்து நம்ம கீழே போட போறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, ஆனா அடுத்தவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பொருளை நம்ம போய் வைக்கக்கூடிய இடம் தான் ரெட் டேக் ஏரியா. அதுக்கப்புறம் லாங் டர்ம் ஸ்டோரேஜ் ஏரியா. அதாவது நம்மளுக்கு அந்த பொருள் வந்து இப்ப தேவைப்படாது, ஆனா ரொம்ப நாள் கழிச்சு தேவைப்படும். இப்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள லாப்ல அண்டா, குத்து வழக்கு இதெல்லாம் சீர்வரிசை கொடுக்கறதுக்காக பத்திரமா வச்சிருப்பாங்க இல்லையா நம்ம பேரண்ட்ஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்ப தேவைப்படாது, ஆனா பிற்காலத்துல தேவைப்படும்.
அந்த மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சோ அல்லது ரொம்ப மாசம் கழிச்சோ நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருளை வைக்கக்கூடிய இடத்தோட பேர் தான் லாங் டர்ம் ஸ்டோரேஜ் ஏரியா. அதுக்கப்புறம் வேல்யூயார்டு யாருக்குமே அந்த பொருள் வந்து பிரயோஜனமாவே இருக்காது, அதை போய் போடக்கூடிய இடம் தான் வேல்யூயார்டு. ஆனா நம்ம போடுற மாதிரி அவங்க மொத்தமா போய் போட மாட்டாங்க, அதையே அவங்க வந்து பிரிப்பாங்களாம். அதாவது இரும்பு தனியா, பிளாஸ்டிக் தனியா, பேப்பர் தனியா, இந்த மாதிரி பிரிச்சு அதை அந்தந்த குப்பைகள்ல போய் போடுவாங்களாம். அது பேர் தான் வேல்யூயார்டு. அதுக்கப்புறமா ரெண்டாவது எஸ் சேசோன், அதாவது வரிசைப்படுத்துதல். இப்ப நம்ம எல்லாமே தேவையில்லாத பொருளை போய் குப்பையில போட்டுட்டோம், அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே தேவையில்லை பொருள் தான், ஆனா அதை அப்படியே வைக்காம அதையுமே பிரிச்சு வைக்கணுமா. இதை வந்து 4 விதமா பிரிச்சு வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3C மெத்தடு, அதாவது கேன் சி, கேன் டேக், கேன் ரிப்ளேஸ். ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு ஈஸியா பாக்குற மாதிரி இருக்கணும், ஈஸியா எடுக்கிற மாதிரி இருக்கணும், ஈஸியா திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்ம கிச்சன்ல யூஸ் பண்றோம் இல்லையா பொருள், பெரிய பெரிய மசாலா டப்பா எல்லாமே பின்னாடி வச்சிருப்போம், சின்ன சின்ன கடுகு டப்பா, உப்பு டப்பா இது எல்லாமே முன்னாடி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் எல்லாமே ஈஸியா பாக்குற மாதிரி இருக்கணும், ஈஸியா எடுக்கிற மாதிரி இருக்கணும், ஈஸியா திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் 4D மெத்தடு. 4D மெத்தட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு லைப்ரரிக்கு போறீங்க, இப்போ நீங்க ஒரு ராமாயணம் புக் வந்து தேடுறீங்க அப்படின்னா அதை நீங்க தேடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த டைமை சேவ் பண்ற விதமா அவங்க வந்து ஒரு ஷீட் மாதிரி முன்னாடி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஷீட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க ராமாயணம் புக்கு தேடுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு லைப்ரரிக்குள்ள போறீங்க, அங்க வந்து நிறைய ரேக் இருக்கும். ஸோ அந்த ஷீட்ல நீங்க தேடுற புக்கு வந்து எந்த ரேக்ல இருக்கு, அந்த ரேக்ல எந்த ரோல இருக்கு, அதுக்கப்புறம் எந்த காலத்துல இருக்கு, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலோட நேம், அதாவது அந்த புக்கோட நேம் போட்டு ஒரு முன்னாடி ஒரு ஷீட் மாதிரி ஒட்டிடுவாங்க. ஸோ இதை நீங்க பார்த்து போய் அந்த புக்கை எடுக்கிறது மூலமா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஷேடோ லைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது சுத்தி ஒரு லைன் மாதிரி வரைஞ்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பொருளை காண போட்டீங்க அப்படின்னா தொலைஞ்ச பொருள் வந்து என்ன பொருள் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு லைனை வரைகிறாங்க. அதுக்கப்புறமா 4வது உள்ளது வந்து ஷேடோ பாக்ஸ்னா வேற எதுவும் இல்லைங்க, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம காம்பஸ் பாக்ஸ்ல இருக்கும் இல்லையா, நம்ம பென்சிலுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட், ஷார்ப்னருக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட், காம்பஸ்க்கு ஒரு கம்பார்ட்மெண்ட், இதுதான் வந்து ஷேடோ பாக்ஸ். இதை யூஸ் பண்றது மூலமா நம்மளுடைய பொருள் ஏதாவது காணா போச்சு அப்படின்னா அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் 3வது உள்ளது வந்து செய்சோ, அதாவது சுத்தப்படுத்துதல். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா கிளீன் பண்றதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க, அதாவது கிளீன் பண்ணலே நம்ம வந்து ஒரு பொருளை செக் பண்ணிட்டே கிளீன் பண்ணணுமா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு பைக் கிளீன் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த பைக்கை கிளீன் பண்ணிக்கிட்டே அதுல உள்ள போல்ட் நட்டு எல்லாமே சரியா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டே கிளீன் பண்றது. இதுதான் அவங்க 3வது எஸ்ல பண்றாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா? அவங்க பைக்கை கிளீன் பண்ணல, அவங்க பைக்ல என்னென்ன பொருள் சரியா இருக்குன்னு மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இருக்கமே, நம்ம பைக் கிளீன் பண்ணல, நம்ம பைக்ல என்னென்ன கரெக்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு சேர்த்து செக் பண்ணிட்டே கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்களா? எனக்கும் புரியுதுங்க. அடுத்து 4வது எஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிலைப்படுத்துதல். அதாவது நம்ம தேவையில்லாத பொருள் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டோம், தேவை இருக்கிற பொருள் எல்லாமே ப்ராப்பரா அடுக்கி வச்சுட்டோம், அதுக்கப்புறம் அந்த பொருளை செக் பண்ணிட்டு கிளீனும் பண்றோம். சோ இது எல்லாமே பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதை நிலைப்படுத்தணும் இல்லையா. சோ அந்த வேலையை வந்து யாரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்யூல் போகணும் இல்லையா, அதுதான் இந்த 4வது எஸ். இதை வந்து 5W1H அப்படிங்கிற மெத்தட்ல ஃபாலோ பண்றாங்க. சோ அதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, 5W அப்படிங்கிறது வாட், வேர், வென், ஹூ, ஒய், அதுக்கப்புறம் H அப்படிங்கிறது ஹவ். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா அங்க வந்து என்ன பண்ணணும், எங்க பண்ணணும், எதுக்கு பண்ணணும், யார் பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், இதுதான் அந்த 5W1H மெத்தட்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து டெய்லி வீடை தூத்து பெருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வேலையை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதாவது வீடு தூத்து பெருக்கணும், அதுக்கப்புறம் எங்க பண்ணணும், அது வீட்டில் பண்ணணும், அது எதுக்கு பண்ணணும், வீடு சுத்தமாக்குறதுக்காக பண்ணணும், அது எப்போ பண்ணணும், டெய்லி காலையிலையும் பண்ணலாம், சாயங்காலம் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு தேவைப்படும் போது எப்பனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யார் பண்ணணும், வீட்டில் உள்ள அம்மாவோ அப்பாவோ அல்லது குழந்தைங்கள பண்ணலாம். அது எப்படி பண்ணணும், வீட்டில் உள்ள விளக்கமாறு எடுத்து சாதாரணமா ஊத்து நம்ம அந்த பேன்ல அள்ளி டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விஷயத்தை தான் அவங்க எப்படி நிலைப்படுத்துவாங்களாம். அதுக்கப்புறம் 5வது எஸ் வந்து சிட்சுகே, அதாவது வழக்கப்படுத்துறது. இப்போ அவங்க எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, ப்ராப்பரா அடுக்கி வச்சுட்டாங்க, அதை கிளீன் பண்ணிட்டாங்க, அதை வந்து நிலைப்படுத்திட்டாங்க, அதை அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா, அதை வந்து கண்டினியூ பண்ணணும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம நியூ இயருக்கு ஒரு ரிசல்யூஷன் எடுப்போம், அதை 2 நாள்ல ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாம நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்து அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த 5வது எஸ். இவங்க எல்லாமே இந்த சிஸ்டம்லாம் கொண்டு வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு 2 நாள் 3 நாள்ல அப்படியே விட்டுறக்கூடாது.
அதை அவங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் இந்த 5வது S, அதாவது வழக்கப்படுத்துதல். அதை வந்து அவங்க திருப்பி திருப்பி செய்யறது. இவங்க ஆரம்பிச்ச சாதாரண வீடு கிளீன் பண்றதுல இருந்து அவங்க செய்யற டெய்லி ஒர்க் ரொட்டீன்ல ஒரு சின்ன சின்ன சிஸ்டம் கொண்டு வந்ததுனால தான் ஜப்பான் இப்ப 2050ல எந்த டெக்னாலஜியோட இருக்குமோ அந்த டெக்னாலஜில இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மாதிரி அவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே எடுத்துட்டு நம்மளும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். என்னதான் இருந்தாலுமே இதை இப்படி டெய்லி ஃபாலோ பண்ற ஜப்பான் மக்களை நம்ம பாராட்டியே தாங்க ஆகணும். சரி, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க லைக்ஸை தெரிவிக்க விடுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸ் எல்லாமே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவுமே உங்களை வந்து சேரும். ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க லைக்ஸை தெரிவிக்க விடுங்க. அடுத்து உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். until then bye.